ஹேபிட்ஸ் நம்மளை உருவாக்கும், இல்லைன்னா அழிக்கும். அதாவது பழக்கங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம வாழ்க்கையை நல்லா செட் பண்ணி கொடுக்கும், இல்லை நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணவும் செஞ்சிடும். நண்பர்களே, நிறைய வீடியோக்களையும் பத்திரிகைகள்லையும் வெற்றியாளர்களோட பழக்க வழக்கங்களை பற்றி நிறைய பேசுறத நாம பார்த்திருப்போம். ஆனால் வெற்றி அடையாதவங்க ஏன் வெற்றி அடையலைங்கிறதுக்கு எந்த மாதிரி பழக்கங்கள் காரணம்னு அவ்வளவா யாரும் பேசுறதில்ல. அதனால இன்னைக்கு வெற்றி அடையாதவங்க வெற்றி அடைய விடாம தடுக்கிற 6 கெட்ட பழக்கங்களை பற்றி நாம பேசுவோம். இந்த வீடியோவை பார்க்கறதுனால நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு காரணம் தெரியாமல் உங்களுக்கு இன்னும் அந்த வெற்றி கிடைக்காம இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 6 கெட்ட பழக்கத்தில் எது எது உங்ககிட்ட இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், அவங்க பணக்காராக முடியும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் சின்ன வயசுல இருந்தே நிறைய பணம் வச்சிருக்கிறது நல்லது இல்லைங்கிற விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. பெரிய கனவுலாம் காணக்கூடாது, உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி தான் கனவு காணணும்னு. இதனால எல்லாம் தான் பணம் மேல ஒரு வெறுப்பான எண்ணம் நம்ம கிட்ட உருவாகிடும். அவங்க காசு கஷ்டத்துல பணத்துக்காக தினமும் 10 மணி நேரம் கடுமையா உழைப்பாங்க. ஆனா பணத்தை ஒரு கெட்ட விஷயமாவே பார்ப்பாங்க. நிறைய பணம் வச்சிருக்கிறது நல்லது இல்ல, பணமே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. நிறைய பணம் இருக்கிறது நல்லதில்லைன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னா, அப்படியா இருந்தா கொஞ்சம் பணத்துக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க அம்மா அப்பா குழந்தைங்க உடம்பு சரி இல்லைன்னா அரசு ஆஸ்பத்திரி எல்லாம் ஏறி இறங்குவாங்களா? இல்ல நல்ல இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா? இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், வெற்றிக்கு பணம் தான் முக்கியமான அளவுகோலான்னு. என் பதில் என்னன்னா, கண்டிப்பா இல்ல. ஆனா பணம் உங்களுக்கு சில விஷயங்களை வாங்கி தரும். அது உங்களுக்கு வெற்றி அடைய ரொம்பவே உதவியா இருக்கும். 2, தள்ளி போடுற பழக்கம். செய்ய வேண்டிய விஷயங்களை ஒத்தி போடுறது. நிறைய பேர் நிறைய பேசுவாங்க. உதாரணத்துக்கு, நான் இதை செய்வேன் அதை செய்வேன், என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும்னு. ஆனால் நிஜத்தில் செய்ய மாட்டாங்க. யோசிச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. நிஜமாக சொன்னால் அதுக்கு எந்த திட்டமும் போட மாட்டாங்க, எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் வெறும் யோசிக்கிறதால மட்டும் ஆகாது, சும்மா பேசுகிறதாலையும் எந்த பயனும் இல்லை. நிஜமாக நீங்கள் அதை செய்யணும். திட்டம் போடுறது மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும், நிஜமாக ஆக்கணும். நானும் ஒரு காலத்தில் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் நிறைய விஷயங்களை செய்யலாம்னு நினைச்சேன், ஆனால் ஆரம்பிக்கவே முடியல. பல காரணங்களை சொல்லி தள்ளி போட்டுட்டே இருப்பேன். டிவி பார்ப்பேன், கேம்ஸ் விளையாடுவேன், இல்லைன்னா தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்குவேன். நம்ம காலம் வரும்னு நினைச்சிட்டு இருப்பேன், ஆனால் அந்த காலம் வரல. எது எப்படியோ ஒரு நாள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே யூடியூப் ஆரம்பித்தேன். இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, வெறும் யோசிக்கிறதால மட்டும் வேலைக்கு ஆகாது. ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பல வழிகள் தானா திறக்கும். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமே தள்ளி போடாதீங்க, இப்போவே ஆரம்பிங்க. 3, கத்துக்கிறத நிறுத்திடுவாங்க. யாராவது அவங்களுக்கு புதுசா ஒன்று சொன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியாதுங்கிறது ஒரு பெரிய பாவம். அது அவங்களுடைய பொய்யான கெத்தை உடைச்சிடும்னு நினைப்பாங்க. ஆனா நண்பர்களே, அப்படி இல்லை. ஒருத்தருக்கு எல்லா அறிவும் இருக்குங்கிறது முடியவே முடியாத காரியம். நம்மள நிறைய பேர், நான்லாம் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு பெரிய டிகிரி எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா காலம் மாற மாற நம்மளை நாம அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். புது அறிவால தினமும் நம்மளை நாம வளப்படுத்திக்க வேண்டியது அவசியம். நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், பில் கேட்ஸ், வாரன் பஃபெட் மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் கூட அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தினமும் புக்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால வெற்றி அடையணும்னா கத்துக்கிறதை நிறுத்தவே கூடாது. 4வது, டிவி பார்க்கறது. எந்த வெற்றியாளரை வேணாலும் எடுத்து பாருங்க, அவங்க தேவையில்லாம டிவி முன்னாடி உட்காந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக புதுசா ஏதாவது உருவாக்குறதுலையோ இல்லை புதுசா கத்துக்கிறதுலையோ இருப்பாங்க. இல்லை அவங்க டிவி பார்த்தா கூட என்ன பார்க்கறதுன்னு அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட படம் பார்ப்பாங்க, இல்லை செய்தி பார்ப்பாங்க, இல்லை அவங்க வேலை சம்பந்தமா ஏதாவது பார்த்துட்டு உடனே டிவியை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா வெற்றி அடையாதவங்க வேலை செய்ய வேணாம்னு டிவி பார்ப்பாங்க. டிவி பார்க்கறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. நாள் முழுக்க ஆஃபீஸில் வேலை செஞ்சு களைப்பா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லை 4 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டேன், எதுவும் செய்ய பிடிக்கல, இன்னைக்கு டிவி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேலையும் இல்லை படிப்பும் இல்லை, இன்னைக்கு நாள் முழுக்க காமெடி தான் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாக்கு சொல்லியே நேரம் போகிறதே தெரியாமல் மணிக்கணக்கில் ஓடிடும். அதனால இன்னிலிருந்து தேவையில்லாமல் டிவி பார்க்கறத நிறுத்துங்க. உங்களுக்கு தேவையானதுக்கு இல்லை உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு டிவி பாருங்க. 5, சரியா சாப்பிடாம இருக்கிறது உங்க தோல்விக்கு ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், இல்லை உங்களை கொழுப்பாவும் சோம்பேறியாவும் மாத்திர எந்த சாப்பாடா இருந்தாலும் அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷயங்களோடவே எல்லா நேரத்தையும் செலவிடுவீங்க. அந்த சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கே போராடிட்டு இருப்பீங்க. அப்ப நேரம் இருந்தா வெற்றி அடைய பார்ப்பீங்க, இல்லைன்னா உங்க நோய்க்கு எப்படி சரி பண்றதுன்னு படுத்த படுக்கையா வழி தேடிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. எந்த வெற்றியாளர் வேணும்னாலும் பாருங்க,
அவங்க சாப்பிட்றதுல எப்பவுமே ஒரு தனி கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு சக்தி கொடுக்கிற, அவங்கள ஆரோக்கியமா வச்சிருக்கிற சாப்பாட்டை தான் எப்பவும் சாப்பிடுவாங்க. அதனால நாள் முழுக்க சக்தியோட இருக்கணும்னா, தரமான நேரத்தை செலவிடணும்னா ஃபாஸ்ட் ஃபுட்டையும் ஜங்க் ஃபுட்டையும் விட்டு ஒழிச்சிடணும். 6. தொடர்ச்சியா வேலை செய்யாம இருக்கிறது. 6வது பழக்கம், அவங்க தொடர்ச்சியா வேலை செய்ய மாட்டாங்க. வெற்றி பெற்றவங்க வெர்சஸ் வெற்றி அடையாதவங்க. தொடர்ச்சியா வேலை செய்வாங்க, பாதியில விட்டுருவாங்க. இது வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் வெற்றி அடையாதவங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். வெற்றி பெற்றவங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணுவாங்க, எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு போக மாட்டாங்க. உதாரணத்துக்கு, திடீர்னு தொப்பை ரொம்ப பெருசாயிடுச்சேன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ காலையில ஓடணும், எக்ஸர்சைஸ் பண்ணணும், அடுத்த நாள்ல இருந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா 10-12 நாள்லயே பாதி பேர் ஓடுறதை விட்டுட்டு பழையபடி வந்துருவாங்க. மறுபடியும் நிறைய பேர் டயட் இருக்க ஆரம்பிப்பாங்க, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனா அதையும் ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மறுபடியும் பழைய ஜங்க் ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பாதியில விட்டுடுற பழக்கம் எல்லாத்துலயும் தெரியும். பணம் சேமிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புது வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல் சில நாட்கள்ல ஒரு தீவிர ஆர்வத்தோட வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் எங்க பறந்து போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் கூடவே இருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி.